எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க பத்திய குறிப்பு, 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஆவணி மாத பலன்களோட தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சநாய காலம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18/8/2026 சஷ்டி திதி. இன்று நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை நோக்கி போறவங்க கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். யோகம் சுப்புரம் நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னம் எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், இடம் மாற்றம் வேணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், கொடுத்த பணம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், இது மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருந்தாலும் சரி, ஒன்னொன்னா ஒவ்வொரு காரியமாக செயல்படுத்துங்க. ஒரு காரியம் முடிஞ்ச பிறகு அடுத்த காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? அது வரைக்கும் எழுதிட்டு வாங்க. நம்பர் டெய்லி மாறும். மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92 92. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85 85. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89 89. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 16 16. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20 20. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் 12 12. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 26 26. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42 42. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56 56. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 72. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68 68. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 87 87. இவை அனைத்து காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்கள் ஜாதகப்படி பணத்தை இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர், அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு, நேலத்திக்கு அரசியல் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு. 6ஆம் அதிபதி தனுசுக்கு சுக்கிரன், அவர் 10ல் இருக்கிறனால வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஒரு சில பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும். உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க, இல்லை டைமுக்கு கரெக்டாக பஞ்சிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் அதிகமாக வரும். அதனால வேலை இழப்பு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் வேலை தாமதமாக கிடைக்கும். ஒரு 40 நாள் தள்ளி தான் கிடைக்கும். ஓகேங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி சார் இருக்கும்? 7ல் செவ்வாய் பகவான், 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிட்டாங்க. அதனால கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு வரும், கோபம் சண்டைகள் வரும். 7ஆம் இடத்தை கேது வர பார்க்கறதுனால கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களோட கணவன் மனைவிக்கு திருமணம் நடக்குமா? டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஓகேங்களா?
தந்தைக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஓகேங்களா. 9ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. அதனால தந்தைக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். குடும்ப செலவு மட்டும் தவிர்க்கவே முடியாது ஓகேங்களா. குடும்பத்துக்கான செலவு அதிகமாக பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி வந்து உங்களோட தந்தையோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும். வருமானம்ங்கிறது நல்ல அமைப்பில் வந்து உண்டு. அதே மாதிரி தந்தையை இருந்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வந்துட்டு சரியா போயிடும் ஓகேங்களா. அடுத்தது தொழில் பிளஸ் மாமியாருக்கு எப்படி இருக்கும் ஓகேங்களா. 10ஆம் இடம் ஓகே. தனுசு ராசிக்கு 10ல் வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் வந்து பயணம் செய்கிறாங்க. தொழிலில் ரொம்ப 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 கவனம் வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலங்கள் வரும் ஓகேங்களா. சரியாக வரி கட்டல கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா சேர்த்து ஃபைன் போட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து தொழிலில் வந்து வாகனத்தை வச்சு செய்கிறீங்கன்னா அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விபத்துகள் சந்திப்பீங்க. எச்சரிக்கையாக வேணும். நம்ம ராஜநிலையோட தனுசு ராசிக்கு சொன்னக்கூடிய நம்பர் எழுதுனீங்கன்னா இந்த விபத்துல இருந்து தவிர்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமியாரோட குடும்ப உறுப்பினர்களோட பாசம் அன்பு எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். அனைத்து விதமான பாக்கியமும் உங்களோட மாமியாருக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களோட அண்ணே அக்கா மற்றும் மருமகன் மருமகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசஞ்சலமாக இருப்பாங்க. சந்திரன் அங்கே பயணம் செய்கிறனால வெளியூர் பயணங்கள் வந்து ஏற்படும். வீண் விரய செலவு வந்து ஏற்படும், தவிர்க்க முடியாது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களோட அண்ணே அக்காவுக்கு பொறுத்த வரைக்கும். பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமான வெளிநாட்டு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. பரிகாரம் கடைசியாக குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக நன்மை தரும். குலதெய்வ கோயிலுக்கு தினைக்கும் போகலாம், அல்லது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வரலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க காலைல சூரிய வழிபாடு, இரவு சந்திரன் வழிபாடு பண்ணாலும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து மென்மை தரும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.